இன்னைக்கு மீன் கறி ருசியா செய்யணும் நெட்டவள்ளி. ஆமா அன்னைக்கிளி அக்கா, நல்லா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க நல்லா நாக்கு சுள்ளுன்னு இருக்கணும்க்கா. அப்படியே சொல்ல போது எச்சி நாக்குல ஊறுதுக்கா. நெட்டவள்ளி நீனும் நானும் மீன் குழம்பு செஞ்சு கலக்கிறணும். ஊரே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கைக்கு தங்க விலையில போடணும். தங்க விலையில என்ன வைரத்திலே போடணும், அந்த அளவுக்கு சமைக்கணும்க்கா. நான் சொல்ற சாமான்லாம் லிஸ்ட் போட்டு தரேன், ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்துரு. கொடுங்க கொடுங்க, ஒவ்வொன்னா ஒவ்வொரு கடையில ஆட்டை போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு தானே உன்னை கூப்பிடுறது. மத்தவங்களுக்கெல்லாம் காசை வாங்கி கறி ஆக்கிடுவாளுகடி, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். சரிக்கா சரிக்கா, ரொம்ப புகழாதீங்க, ரொம்ப வெக்கமா வருது. நீ ஒரு கூறுகட்ட அக்கா வச்சு அடுப்பை வெறும் அடுப்பா எரிய விட்டுட்டு இருக்க. அடி ஆமாடி நெட்டவள்ளி, இந்த கிழட்டு கழுதைக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. கடைக்கு போயிட்டு வரும்போது அம்பிட்டு கையோட கூட்டிட்டு வந்துடுடி. வெங்காயம் உரிக்க பூண்டு உரிக்கல ஆள் வேணும்ல, அவளுக்கு வந்தாலும் சரியா வரும். கவலையே படாதீங்க, என் மாமியா கறிய களத்துல இறக்கி விட்டுடுறேன். குழம்பிக்கிட்டே அத்தனை வேலையை பாத்துரும். நீ உன் மாமியா வச்சு செஞ்சிரு, நான் என் மருமகளை வச்சு செஞ்சிடுறேன். சரியாடி நெட்டவள்ளி? நைஸா பேசி என் மருமகளை இழுத்துட்டு வந்துடுடி நெட்டவள்ளி. உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனாக்கா. இந்த ஒரே ஓட்டத்துல ஓடி போய் அம்பிட்டு வந்து இழுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி எல்லாரும் வந்துட்டீங்களாடி? வந்துட்டோம். சை, இந்த நெட்டவளியோட இம்சை. மாமியா கிளவி இருக்குன்னு வர வேணாம்னு நினைச்சா இவ இழுத்துட்டு வந்துட்டா. சை, என்ன பண்ணி தொலைய, இது கிட்ட போய் குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கு. என் மருமகளுக்கு என்னைய பார்த்து அம்பிட்டு சந்தோஷம். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோய். உங்க மருமகளை இழுத்துட்டு வரக்கலாம் பெரும் வாடா போச்சு. ஏன் நெட்டவளி வாய மூடு, அதான் வந்துட்டேன்ல. ஏங்கடி வந்தது சரி, ஜாமா வாங்கிட்டு வர சொன்னே ஒன்னத்தையும் காணும். ஏக்கோ, நான் உனக்கு போய் சாமா வாங்கிட்டு வராம இருப்பேனா? இந்த நெட்டவளியோட மாமி அம்பிட்டு சாமான இழுத்துட்டு வருதுக்கா. பாவத்தை வயசானவங்களை ஏங்கடி வேலை வாங்குறீங்க? ஏக்கா, நீயும் அதுக்கு சப்போர்ட்டுக்கு போகாதக்கா, அப்புறம் அது லிஸ்ட்ல ஒன்னையும் சேர்த்துருவேன் பாத்துக்க. சரி பளவலன்னு பேசாதீங்கடி, சட்டுப்புட்டுன்னு வேலையை பாப்போம். ஏக்கா, அந்த கிழவியே வளவலன்னு பேசிக்குது, அப்புறம் நம்மள வளவலன்னு பேசாதீங்க சொல்லுது, என்னத்தக்கா? ஆமாண்டி வனசா, இது கிட்ட குழம்பு வச்சு திண்டுட்டு போறக்கெல்லாம் படாத பாடு பற்றணும் போல. அங்க பாருக்கா சரோசா மூஞ்சிய எப்படி வாடி போய் கிடக்குன்னு. ஆமா அவ மாமியா இருக்கால, அதான் அவ மூஞ்சி அப்படி போய் கிடக்கு. என்னத்துக்குடி நம்மளுக்கு வம்பு, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருப்போண்டி. அத சொல்லுக்கா. ஹலோ நெட்டவள்ளி ஃப்ரெண்ட்ஸ், நெட்டவள்ளி மாமியா வந்துட்டேன். எனக்கு சரியான லூசு மாமியாவை கொடுத்துருக்காங்க. எத்தே மெண்டல் சுண்டலத்தே, வாங்க தேங்கிட்டு. அடி முருங்கக்கா மாதிரி இருந்துகிட்டு என்னைய வாடி சுண்டலுங்கிற. முருங்கக்கா 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 பொடி சொரக்கா, ஆடாம ஒரு இடத்துல நில்லுடி. நான் என் மருமகளுமே பரவாயில்லடி. வந்து வெங்காய பூண்டை உரிக்கிற வேலையை பாருங்கடி. முருங்கக்கா சொரக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு கிடக்காளுங்க. ஏன் நெட்டவள்ளி, உன் மாமியாருக்கு உட்கார இடம் இல்லடி, உன் மடியில உட்காரட்டா? பாறாங்களை தூக்கி மண்டையில போடட்டா? அடியாத்தி, விவகாரம் முடிச்ச மருமகப்பா, பார்த்து இருக்கணும். தெரியுதுல, வாயை முடிக்கிட்டு அங்கிட்ட உட்காரு. ஏடி நெட்டவள்ளி, உன் மாமியா பாருடி, ஏன் மடியில வந்து படுத்து கிடக்கா? ஒண்ணும் பண்ணாத சரோஜாக்கா, ஃபுட்பால்னு நினைச்சு ஒரு மிதி பறந்து போயிடுவா. அடியாத்தே, நானே நாடி நரம்புல உசுர வச்சுக்கிட்டு திரியிறேன். ஃபுட்பால் மாதிரிலாம் மிதிச்சா நான் போய் சேர்ந்துருவேன். தெரியுதுல கிளவி, வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. ஏதாச்சும் வாயை திறந்த மண்டையிலே நங்கு கொட்டி வச்சிருவேன் பாத்துக்க. ஐய, இவளுக பேசி பேசியே நேரத்தை கடத்திடுவாளுக போல. ஒரு ஆசையா மீன் வாங்கிட்டு வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி குழம்பு வைப்போன்னு பார்த்தா சண்டையும் கிண்டையுமா போட்டுக்கிட்டு திரியிறாளுக. அடி ஆத்தே, என் மருமக எம்பிடி சிரிச்ச மூஞ்சியோட இருக்கான் பாருங்க. அதை பார்த்துக்கிட்டே குழம்பு வச்சோம்னா குழம்பு அம்பிட்டு ருசியா வருமாக்கும். அடி தொடப்பு கட்ட, உன் மூஞ்சி சிரிச்ச மாதிரி தான் கொஞ்சம் வைக்கிறது. எத்தே நீ தொடப்பு கட்டேன்னு சொல்லாதீங்க தே, அப்புறம் உங்க மகன் வந்தாலே நான் சொல்லி தின்றவே பாத்துக்கோங்க. நான் என்னத்துக்கு உங்க மூஞ்சியை பார்த்து கோவமா வைக்கணும், நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சரி நல்லா சிரி, கெக்க விட்டு சிரி, யாரு வேணா சொன்னது? ஏண்டி நெட்டவள்ளி, நீ ஏண்டி கண்ணீர் விட்டுட்டு கிடக்க? வாழ்க்கையில பூண்டு வெங்காயமே உரிச்சது இல்லக்கா, என்ன போய் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிற ஆளாக்கா நானு? மீன் குழம்பு திங்க மட்டும் நல்லா இருக்குமா, உட்காந்து உரிடி. கேட்டுக்கோங்கடி என் மருமக கூத்த, வெங்காயம் பூண்டு உரிச்சதில்ல. நீ இருக்கீல கிளடி, அப்படி நான் உரிக்கணும்? நான்லாம் போய் சேர்ந்துட்டேன்னா நீ எல்லாம் என்னத்த பண்ண போறேனே தெரியல. என் மவன் தான் பாவம். நீ எல்லாம் எப்படி குழம்பு வச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு புருஷனுக்குலாம் கொடுத்து தள்ள போற? நீ சாகும் போது 2 வருஷத்துக்கு தந்துட்டு போய் வச்சு சாவு. உன்னைய அவ்வளவு சீக்கிரம் சாக விடுவேன் கிளவி. அதான பார்த்தேன், நீ ஏதோ பாசத்துல கீசத்துல பேசுறியோன்னு. எதே உங்க மேல பாசம் இல்லாம என்கிட்டே? சரி நீ உரிக்கிற வேலையை பாரு. சந்தோஷத்துல எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா நான் சாகுறேன்னு தெரிஞ்சு. அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னைய விட்டுட்டு சாக மாட்டேன்டி. எக்கா உங்க முடி கருகிற போது. கருகிட்டு போது வனசாக்கா, உனக்கு என்னக்கா பண்ணுது? அடி ஆத்தே, என் கூந்தலை இடுப்பு வரை வளர்த்து வச்சிருக்கேன். கருகுச்சுன்னா அம்பிட்டுத்தேன். எம்பிட்டு வசமா இந்த கூந்தலை வளர்த்துட்டு இருக்கேன். இருக்கிறது வெள்ள முடி, அதுக்கு வாயப்பாரு வாய. என் மருமக சரியான கெட்டி காரியாக்கும். வெங்காயம் பூண்டு உரிக்கிறத விட்டுக்கிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாரு. ஏன் பங்குக்கு தான் நீ உரிக்கிறீல, அப்புறம் என்னத்துக்கு நான் உரிக்கணும் கிளவி? சரித்தே. ஏய் குண்டம்மா, வீட்டுல கோழி குழம்பு வேகுது. அடிய நெட்டவள்ளி, கோழி குழம்பு இல்லடி, மீன் குழம்புடி, மீன் குழம்பு. ஏதோ ஒரு குழம்புக்கா, கோழி குழம்போ மீன் குழம்போ. திங்க போறத நினைச்சு நாக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குக்கா.
நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. நல்லா மாமியா மருமகளும் நல்ல பாட்டு பாடுறீங்கடி. எக்கோ டக்குன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையாக்கோ? நெட்டவழி கொஞ்ச நேரம் பொருடி கொதிக்கட்டும். கொதிச்சு மீனை புட்டாக்கி விட்டுறாத. என் மாமியால மீன் குழம்பு வைக்க சொன்னா புட்டு குழம்பு வச்சிருக்கும். இந்தா எட்டி உதச்சே 8 ஊர் தள்ளி போய் விழுவ பாத்துக்க.